தினத்தன்று கொண்டாட்டங்களில் தலைப்புச் செய்திகளுக்கான இடங்களை பிடித்திருப்பது சுற்றுலா தலங்கள். அந்த சுற்றுலா தலங்களில் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தற்போது சென்னையினுடைய தலை சிறந்த ஒரு இடமாகவும் சென்னையினுடைய சாமானிய மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிற இந்த மெரினா கடற்கரையில் தற்போது கடல் அலைக்கு நிகராக மக்கள் அலை இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அங்கு செய்தியாளர் மணிகண்டன் இருக்கிறார். மணிகண்டன், மாலை 4 மணி முதல் மக்கள் வர தொடங்கினதை பார்க்க முடியுது. தற்போது மாலை மங்கி இருக்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய கூட்டம் எந்த அளவு அதிகமாக இருக்கு? திவ்யா, கைக்குழந்தையுடன் இங்கு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது நம்மையே பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அளவிற்கு தான் இங்கு கூட்டம் வந்திருக்கிறது நம்மால் இங்கு காண முடிகிறது. கைக்குழந்தைகளையும் பொருட்படுத்தாமல் இங்கு மக்கள் குடும்பத்தோடு இங்கு குவிந்து தங்களுடைய காணும் பொங்கல் உற்சாகத்தை இங்கு கொண்டாடி வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. அனைவர் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி ததும்பிய ஒரு தோற்றத்தையே நாம் இங்கு காண முடிகிறது. நிறைய பேர் காலை முதல் மாலை வரை இங்கிருந்து கடற்கரையில் அவர்களுடைய காணும் பொங்கல் கொண்டாட்டத்தை கண்டுகளித்து தற்பொழுது அவரவர்களுடைய சொந்த இடத்திற்கு சொந்த ஊர்களுக்கு சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். சென்னையில் மாத்திரமல்லாமல் வெளியூரிலிருந்து கூட மக்கள் இங்கு வந்து காணும் பொங்கல் கொண்டாடி வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. ஆங்காங்கே ஒருபுறம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதிலும் திருடர்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் கண்காணிப்பு விஷயங்களிலும் ஒளிபெருக்கு மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தற்பொழுது ஏற்படுத்தி வருகிறார்கள். தற்பொழுது திருவொற்றியூரிலிருந்து ஞானசேகரன் வந்திருக்கிறார். அவருடன் நாம் கேட்போம். சார், இப்போ நீங்க எங்க திருவொற்றியூர்ல கடல் இருக்கு, ஏன் அங்க இருந்து அங்க செலிப்ரேட் பண்றதை விட இங்க மெரினா கடல்ல வந்து செலிப்ரேட் பண்றீங்க? இங்க வந்து கிரவுட் வந்து அதிகமா இருக்கும். அதனால சர்ப்ரைஸ் பண்ணி நாங்க வந்து சென்னை அங்க இருந்து திருவொற்றியூர்ல இங்க வந்திருக்கோம். மெரினா பீச் வந்திருக்கோம். கை குழந்தைய கூட்டு வந்திருக்கீங்க. குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கு இப்போ இல்லையா? சரி, எப்போ வந்தீங்க நீங்க? ஒரு குழந்தைக்கு ஒரு இதுவா இருக்காதா? இப்போ இல்லை, பைக் பார்க்கிங்லாம் பண்ணிருக்கோம். இப்போ நான் கிளம்பிடுவேன், ஒரு 1/2 hour கிளம்பிடுவோம். எங்களுக்கு க்ரௌடு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம். ஓகேங்களா? போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருக்கீங்க? ஏன்னா குழந்தை கூட்டு வந்திருக்கீங்க இல்லையா? போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப பாதுகாப்பு, சேஃப்டி நல்லா இருக்குது. நீங்கள் தெரிஞ்சு என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 வருஷமே வந்து போயிருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக போலீஸ் கூட்டமாக நல்லா கண்டினியூவாக நல்லா பாருங்க, நல்லா நடத்திருக்காங்க. ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா, காணும் பொங்கல்னாலே வந்து பெரியவங்க கிட்ட சிறியவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கி பணம் வாங்குவாங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த வழக்கம் என்ன நம்ம கிட்ட இருக்கான்னு பாருங்க. இல்ல, உங்ககிட்ட உங்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கி பணம் வாங்குற பழக்கம் இருக்கா? சோ அந்த வழக்கம் இன்னும் தொட்டு வந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கீங்க. இந்த கூட்டம் வந்து எப்படி இருக்கு? உங்க காலத்துல மாதிரிலாம் வந்து நீங்க கொண்டாடி இருக்கீங்களா? கொண்டாடி சார், வந்து 5 வருஷம் வந்துக்கிறேன். கொண்டாடி பார்த்து நல்லா கூட்டமாக இருக்குது. வருஷம் நீங்க வரது உண்டா? இங்க 2 வருஷம் வந்து 3 வருஷம் இப்போ வந்துக்கிறோம். தற்போது இளைஞர்கள் கூட நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா? இந்த காணும் பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க? நாங்க வந்து மணலில இருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இங்க வந்து இதுவா இருக்கு, ஜாலியா இருக்கு. இங்க வந்து நிறைய எப்பவுமே இல்லாத வரைக்கும் இங்க வந்து நிறைய கூட்டம் இருக்கு. இந்த வாட்டி என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. சரி, இப்போ மழையில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா மணலில வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தது. சோ உங்களுடைய அந்த துக்கங்கள்லாம் மறந்து இங்க வந்திருக்கீங்களே, எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. இங்க வந்து நல்லா இது ஜாலியா இருக்கு. மழை வெள்ளத்தினுடைய அந்த பாதிப்பை மறந்து அவர்களுடைய துக்கத்தை மறந்து அந்த துக்கத்தை மறப்பதற்காக காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக மெரினா கடற்கரைக்கு வந்துள்ளதாக இளைஞர் பட்டாளங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா.